வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேல்மாறல் பாடலோட அடுத்த பாடல் துதிக்கும் அடியவர்க்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற பாடலோட விளக்க உரையை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு வேல்மாறல் படிக்கிறதுனால நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கும், அந்த மாதிரி நடந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வேல்மாறல் படிக்காம நிறைய பேர் இருப்பாங்க, கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது அவங்களும் வேல்மாறல் படிச்சு அவங்க கஷ்டத்தையும் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக மட்டும்தான். இப்போ பாடலோட விளக்கு உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி பாடலை ஒரு தடவை பார்த்துடலாங்க. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். துதிக்கும் அடியவர்க்கு, முருகனை போற்றி வணங்குற ஒரு அடியவருக்கு ஒருவர் கெடுக்க, யாரேனும் ஒருவர் அவரை அழிக்கணும்னு இடர் நினைக்கின், ஏதேனும் துன்பம் செய்யணும்னு நினைச்சாலோ அந்த துன்புறுத்தணும்னு நினைக்கிற அவர் குலத்தை முதல் அறக்களையும், அந்த நினைக்கிற துன்பம் செய்யணும்னு நினைக்கிற அவரோட வம்சத்தையே வேரோட அழிச்சு களையெடுத்து பக்தர்களை காக்குமாம் வேல். அப்பேற்பட்ட வேல் அந்த பக்தர்களுக்கு எனக்கு ஒரு துணையாகும், ஒரு பெரிய பாதுகாப்பாவும் துணையாவும் இருந்து உதவி புரியுமா. இப்படிப்பட்ட வேல் நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராதுன்னு அர்த்தங்க. மறுபடியும் சொல்றேன், தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு யாராவது ஒருத்தர் அழிக்கணும்னோ துன்புறுத்தணும்னு நினைச்சா அந்த துன்புறுத்தணும்னு நினைக்கிற அவரோட வம்சத்தையே வேரோட அழிச்சு களையெடுத்து காக்குமா அந்த வேல். வேல் எப்பவுமே அந்த பக்தர்களுக்கு ஒரு துணையா இருந்து உதவி புரியுமா. இதுதான் முருகனோட வேல் செய்யற வேலைங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு துணை இருந்தா நம்ம எப்பவுமே பயப்பட தேவையில்லை, நம்மளுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராது. இந்த பாடலை சொல்லவே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளுக்குள்ளேயே தோணும். எப்படி அப்படின்னா, நம்ம யாரையும் எதுக்கும் அழிக்கணும்னு நினைக்க தேவையில்லை. நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள அவங்களோட நினைப்பே அவங்கள அழிச்சிடும். இதுதான் இந்த பாடலோட பொருள். நம்மளுக்கு எப்பவுமே துணையா ஒரு தந்தையாவோ ஒரு துணையாவோ ஒரு நிழலாவோ நம்மளுக்கு முருகனும் சரி அவருடைய வேலும் சரி நமக்கு உறுதுணையா இருக்குங்க. எல்லாருக்குமே வேல்மாறல் படிக்கணும்னு ஆசை இருக்குங்க. ஆனா அந்த ஆசைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு டைம் இருக்காது. படிக்கிறதையோ இல்லைன்னா பாடுறதையோ கேட்டாலே போதும், நம்மளுக்கு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதனால நான் வேல்மாறல் முழுவதுமே பாராயணம் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட அடுத்த பதிவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வேல்மாறல் பாடலோட விளக்க உரையில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.